கும்பராசி நேயர்களே, கும்பராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அவிட்டம் கும்பராசி, சதயம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி இருக்கு. ஸோ வாழ்வில் வெற்றி பெற கடைபிடிக்க வேண்டிய விரதம், மந்திரங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. அந்த சூக்ஷ்மத்தை சொல்லித்தரேன். கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உங்களுடைய அதாவது மனுஷான தெய்வ ரூபானம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையில் மாற்றங்கள் திடீரென வரலாம். ஆனால் நீங்கள் சரியான பாதையில் நிலைத்து நின்றால் இன்றும் உங்களை புரிந்து கொண்டவர்களே நாளை உங்கள் பாதை உயர்த்த வியப்பிருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வழக்கமான பாதையை விட புதுமையான அணுகுமுறைகள் சிறகடிக்கக்கூடியவர்கள் நீங்கள். அது மாதிரி கரெக்டாக இது பண்ணுங்க. அதே போல் அடுத்த இலக்கை எழுதி வைத்து உங்கள் அடைய வேண்டிய 3 நடவடிக்கைகளை திட்டமிடுங்கள். அப்போ உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும். எல்லோரும் செல்லும் பாதையை விட்டுவிட்டு உங்கள் திறமைக்கு பொருத்தமான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் தைரியமாக தேர்ந்தெடுக்கும் நொடியில் உங்களுக்கு சரியாக இருக்கும். தனித்தத்துவமான சிந்தனை உங்கள் பலம், தொடர்ச்சியான முயற்சி உங்கள் வெற்றியின் முத்திரை அப்படின்னு கூட சொல்லலாம். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை கலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. நவகோள்களின் துணை கொண்டு மாதா பிதா குரு ஆசீர்வாதத்துடன் உலகெங்கும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை அனைவரையும் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனது பூரண ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உண்டு. இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வாழ்வில் வெற்றி பெற. நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும். நம்ம வாழ்க்கையில் தோல்விகளே நமக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, தோல்வி வெற்றிக்கு முதல் படிக்கட்டு அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய தடைகள் உடைந்து வெற்றி காண வேண்டும். அந்த வெற்றிக்கு அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம 12 ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு ராசிக்கு ஒரு விஷயம் இருக்குது. வாழ்வில் வெற்றி பெற 12 ராசிக்கு நம்ம தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுறது. அந்த தெய்வ வழிபாடுக்கு அடுத்ததாக விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த விரதம் ரொம்ப மிக மிக முக்கியமானது. சில பேர் சொல்லுவாங்க விரதம் இருக்கிறதெல்லாம் நான் இப்படி இருக்க விரதம் இருக்கேன், நான் அப்படி விரதம் இருக்கேன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த விரதம் இருக்கிறதுலையே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது நீ ஒரு விரதம் இருக்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முருகப்பெருமானுக்கு நீ விரதம் இருக்க, அல்லது ஒரு அம்பாளுக்கு விரதம் இருக்க, சிவபெருமானுக்கு விரதம் இருக்க, சிவராத்திரிக்கு விரதம் இருக்க, ஏதோ ஒரு விஷயம் விரதம் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்னு வந்துடுத்து அப்படின்னு சொன்னாலே, நீ விரதமாக இருக்கும்போது கோவப்படுற, விரதமாக இருக்கும்போது கெட்ட வார்த்தைகள் பேசுகிற, விரதமாக இருக்கும்பொழுது ஏதோ சில விஷயங்கள் அதுக்கு இது இல்லை. நீ கோவப்பட விரதம்ங்கிறது சாத்வீகமாக இருக்கிறதுக்கு பேர் தான் விரதம். சாத்வீகமாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, நம்ம இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதாவது இந்த விரதம் நம்ம சொல்கிறோம்ல, கோபத்தை அடக்குவதும் ஒரு விதமான விரதம். கோபத்தை அடக்குவதும் ஒரு விதமான விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய் பேசாமல் இருப்பது ஒரு விரதம், தெரியுமா? பொய் பேசாமல் இருக்கு. இன்னைக்கு நாளில் நீ பொய் பேசலன்னா அதுவே உனக்கு ஒரு பெரிய விரதம் இருந்ததுக்கு சமம், தெரியுமா? அதே போல் பிறரை காயப்படுத்தாமல் இருப்பதும் ஒரு விதமான விரதம். எப்படி அடுத்தவர் மனதை நோகடிக்காமல் இருக்க பற்றி அதுவும் ஒரு விதமான விரதம் தான். அதே போல் பெற்றோரை மதிப்பது ஒரு விரதம். இன்றைக்கி யார் அம்மா அப்பாவை மதிக்கிறா சொல்லுங்கள் பார்க்கலாம். பெற்றோரை மதிப்பது ஒரு விரதம். காலையில் ஸ்கூல் போகிற குழந்தைகள் கூட அம்மா அப்பா காலை தொட்டு கும்பிட்டுட்டு போகணும். வீட்டில் தாத்தா பாட்டி பெரியவங்க இருக்காங்களா, பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போகணும். பாட்டி நான் படிக்க போகிறேன், தாத்தா நான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன், நான் காலேஜ் போகிறேன். இதனால் ஒன்றும் கௌரவம் கிரீடம் இறங்கிடாது. இதனால் கௌரவம் கிரீடம்லாம் இறங்கிடாது. நீ எந்த அளவுக்கு நீ பெரியவங்களை மதிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். உழைப்பில் நேர்மையாக இருப்பது ஒரு விரதம், தெரியுமா? நீ செய்கிற வேலையில் நேர்மையாக இருக்கிறது ஒரு விதமான விரதம் அப்படின்னு சொல்லுவாள். அதே போல் தேவையில்லாத செலவை கட்டுப்படுத்துவது விரதம். கண்டா பின்னான்னு காசு செலவு பண்ணுறது, அதெல்லாம் நீ கட்டுப்படுத்தினா அது ஒரு விரதம், தெரியுமா? இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் சும்மா நான் சொல்லலை. இதெல்லாம் நீ கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணுறியான்னு நீ முதல்ல பார்த்துக்கோ. அடுத்ததாக வாரத்திற்கு ஒரு நாள் இறைநிலையில் இருப்பது விரதம். டெய்லி வேலைக்கு போகிறோம், டெய்லி 1008 பிரச்சனைகள், டெய்லி ஒரு நாளாவது இறைநிலையில் மெடிடேஷன் பண்ணுறோம். ஒரு நாளாவது ஒரு 15 நிமிடமாவது ஒரு மௌன விரதம் இருப்பது. மௌன விரதம்ங்கிறது நீ 8 மணிக்கு மேலே மௌன விரதம் இருக்க முடியுமா? யாராவது எதாவது கேட்பாங்க, பதில் சொல்லி தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். காலையில் நீ இருக்கலாமே ஒரு 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், காலையில் சீக்கிரமாக எழுந்திருந்து அந்த மாதிரி ஒரு மௌன விரதம் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு விரதத்திற்கான ஒரு இது. பசித்தவருக்கு உணவு கொடுப்பதும் ஒரு விதமான தர்மம் அப்படின்னு சொல்கிறது.
பசித்தவருக்கு உணவு கொடுக்கறது ஒரு விதமான தர்மம் அப்படின்னு சொல்லி. அப்போது இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணும், இந்த விரதம் இருக்கிறது, தெய்வ வழிபாடு செய்கிறதெல்லாம் மிக முக்கியமானது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உடனே இமீடியட்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உடனே உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. கும்பராசி நேயர்களே, கும்பராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அவிட்டம் கும்பராசி, சதயம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி இருக்கு. ஸோ வாழ்வில் வெற்றி பெற கடைபிடிக்க வேண்டிய விரதம், மந்திரங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. அந்த சூக்ஷ்மத்தை சொல்லித்தர கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உங்களுடைய அதாவது மனுஷான தெய்வ ரூபானம் சொல்லுவாங்க. அதாவது திடீர்னு இது உங்கள் கண்ணில் பட்டு இதை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போகிறது. உங்களுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்கள் கண்ணில் படும். ஏதோ ஒரு கஷ்ட காலத்தில் திடீர்னு உங்கள் கண்ணில் படும். ஏன்னா கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது குடத்தில் இட்ட நெருப்பு எப்படி அந்த ஒரு குடத்துக்குள்ளே விளக்கு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா அந்த கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையில் மாற்றங்கள் திடீரென வரலாம். ஆனால் நீங்கள் சரியான பாதையில் நிலைத்து நின்றால் இன்றும் உங்களை புரிந்து கொண்டவர்களே நாளை உங்கள் பாதை உயர்த்த வயப்பிருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கும்பத்தின் அதிபதி சனி, பாரம்பரிய ஜோதிடத்தில் கும்பம் புதிய சிந்தனை, சமூக அக்கறை, தனித்தத்துவம், பொறுமை போன்ற குணங்களுடன் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஏற்ற கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, திங்கக்கிழமை, சனிக்கிழமை, இதெல்லாம் உங்களுக்கு விரதத்துக்கு ஏற்ற நாட்கள். இந்த நாளெல்லாம் விரதம் இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பு. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் விரதம் இருக்கும்போது சொல்லக்கூடியது உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினைக்கணும். உங்களுடைய இஷ்ட தேவதையை நீங்கள் வழிபாடு பண்ணுறதுங்கிறது வேறு. ஆனால் உங்களோட குலதெய்வத்தை நிறைய நீங்கள் நினச்சி பார்க்கணும். அதில் ஓம் தீர்க்க நேத்ராய வித்மஹே கேலஹஸ்தாய தீமஹே தன்னு குல தேவதா பிரச்சோதயாத், இதை சொல்லணும். இதை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் மிக 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 சிறப்பான ஒன்று. நிறைய சொல்லுங்கள். 33 333 எத்தனை தடவை சொல்கிறீங்களோ கும்பராசி பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். அதிகாலையில் குளித்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னும் சிறப்பு. பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னும் சிறப்பு. ஹனுமன் சாலிசா படிக்கலாம். அதை விட ஒரு பெரிய விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. ஹனுமன் சாலிசா கேட்கலாம், அல்லது ஹனுமன் சாலிசா சொல்லலாம், கேட்கலாம், விசேஷம். அதே போல் கருப்பியல் உணவு, அதாவது எள்ளு சாதம்னு சொல்கிறாங்க இல்லையா, கோவிலில் இதை கொடுக்கறது, அதெல்லாம் வயதில் மூத்தோர்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிவாதம் தளர்த்துங்கள், தனிமைப்படுத்திக் கொள்வது குறையட்டும், பிறர் கருத்தை அலட்சியம் செய்தல் தவறுங்கள், திடீர் முடிவால் பாதையை மாற்றுதல் வேண்டாம், அனாவசிய விமர்சனம் விளக்குங்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. வழக்கமான பாதையை விட புதுமையான அணுகுமுறைகள் சிறகடிக்கக்கூடியவர்கள் நீங்கள். அது மாதிரி கரெக்டாக இது பண்ணுங்கள். அதே போல் அடுத்த இலக்கை எழுதி வைத்து உங்கள் அடைய வேண்டிய 3 நடவடிக்கைகளை திட்டமிடுங்கள். அப்போ உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய திருப்பம் எப்போது வரும் தெரியுமா? எல்லோரும் செல்லும் பாதையை விட்டுவிட்டு உங்கள் திறமைக்கு பொருத்தமான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் தைரியமாக தேர்ந்தெடுக்கும் நொடியில் உங்களுக்கு சரியாக இருக்கும். தனித்தத்துவமான சிந்தனை உங்கள் பலம், தொடர்ச்சியான முயற்சி உங்கள் வெற்றியின் முத்திரை அப்படின்னு கூட சொல்லலாம். சனி அருள், ஒழுக்கம், தர்மம், விடாமுயற்சி கும்பத்தின் உயர்வு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியது. நான் ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். பட்டமங்கலம் குருஸ்தலம் போயிட்டு வாங்க. கோவிந்தவாடி அகரம் குருஸ்தலம் போயிட்டு வாங்க. கோவிந்தவாடி காஞ்சிபுரத்துக்கிட்ட இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சிறப்பு. ரொம்ப அதிகமாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது மதுரை மீனாட்சி அம்மன். அது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சில ஆலயங்கள், சில விஷயங்கள் போகிறதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு உங்களுக்கு இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். இதுவரையில் நாம் பார்த்தது 12 ராசிகளுக்கான வெற்றிக்கான விரத முறைகள் மற்றும் தெய்வ வழிபாடு. இதுதான் நம்ம பார்த்தோம். அதற்கான ஸ்லோகம் நம்ம தெரிஞ்சுட்டோம். ஸோ இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உண்மையே சொல்கிறேன், நம்பிக்கையோடு நீங்கள் எது இருந்தாலும் செய்யுங்க. நம்ம யாருக்கு எப்போ எந்த சூழ்நிலையில் எப்படி என்ன மாறும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்பிக்கை, எதையுமே நீ நம்பிக்கை இல்லாமல் செஞ்ச அப்படின்னு சொன்னால் அது சரியாக வராது, நிவர்த்தி பெறாது, சரியாக வராது. ஒரு விஷயத்தை முழு நம்பிக்கையோடு, இப்போது ஒருத்தர் சபரிமலைக்கு போகிறாங்கன்னா எப்படி போகிறாங்க? ஐயப்பனை மனமாற அந்த தெய்வத்தை எவ்வளோ அந்த நம்பிக்கையோடு அந்த சுவாமிக்கு போகிறாங்க. ஒரு விரதம், திருச்செந்தூராக இருக்கட்டும், ஒரு பழனியாக இருக்கட்டும், ஒரு விரதம் இருக்கிறது எப்படி இருந்து போகிறாங்க? எதனால் போகிறாங்க? அந்த நம்பிக்கை. இந்த மாதிரி விரதம் இருந்து இந்த மாதிரி சுவாமியை பார்த்துக்கு போனால் என் குடும்பம் நன்னா இருக்கும். அது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ ஒருத்தருக்கும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் குறையிறது. அதற்கு வழிகாட்டி தான் யார்? பிரம்மன். அந்த பிரம்மன் எழுதியதை அந்த பிரம்ம வித்தை கற்றவன் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்களை.
நான் உங்களுக்கு சரியான வழி காட்டணும். இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு. சரியா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக குருஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசுங்க. உங்களுக்கான சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எனி டைம் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். உடனே ஒரு கால் புக் பண்ணி நீங்கள் பேசுங்க. சுபம். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.